வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பெண்மணி சிறுகதை. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வாசக சாலையில் அமர்ந்து சிறந்த நூல்களை தேடி எடுத்து படித்து குறிப்பெடுத்து செல்வது சுமதியின் சிறந்த பழக்கம். அங்கே வந்து பொழுதை பொன்னாக்குவதில் மிகுந்த ஆர்வம். அன்றும் அப்படித்தான். சிறந்த அறிஞர் ஒருவர் எழுதிய நூலை தேடி எடுத்து தான் ரசித்த ஊன்றி படித்து மகிழ்ந்த சில சிந்தனைகளை தன்னுடைய டைரியில் பதிவு செய்து கொண்டிருந்தாள். பக்கங்கள் நிறைந்து கொண்டிருந்தன. திடீரென எழுத்துக்கள் பதிவாகவில்லை. பேனாவில் இங்க் தீர்ந்து போயிருந்தது. கைப்பையை துழாவினாள். உபரி பேனாக்கள் ஏதாவது பையில் இருந்து கிடைத்து விடாதா என்ற நப்பாசை. பையில் அரை அறையாக தேடினாள். ஏமாற்றம் முகத்தில் பிரதிபலிக்கிறது. ஏதோ முக்கியமாக குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தீர்கள் போலிருக்கிறது. அடுத்து உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்த பெண் அனுதாபத்துடன் கேட்டாள். ஆமாம், நல்ல நேரத்தில் என் பேனா தடை செய்து விட்டது. மை தீர்ந்து போயிருக்கிறது, வருத்தத்துடன் சொன்னாள் சுமதி. இந்தாருங்கள், என்னுடைய பேனாவை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது ஆர்வம் தடைப்பட வேண்டாம் என்று அந்த பெண் கங்கா நீட்டிய பேனாவை நன்றி சொல்லிவிட்டு பெற்றுக்கொண்ட சுமதி நெருப்பை மிதித்தவள் போல் திடுக்கிட்டாள். பேனாவை கையில் வைத்து கொண்டு இப்படியும் அப்படியும் புரட்டி பார்ப்பதை கண்ட கங்கா, என்ன பார்க்கிறீர்கள் என்றாள். ஒன்றுமில்லை, இந்த பேனா என்னுடையதுதான். உங்களுக்கு ஏன் சந்தேகம்? இந்த பேனாவில் பொறித்திருக்கும் பெயர் என் நண்பருடையது. எனக்கு இந்த பேனாவை அன்பளிப்பாக தந்துவிட்டார். உங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கும் நண்பர் பிரபல எழுத்தாளர் சுகுமாரன் தானே? கரெக்டா சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு அவரை தெரியுமா? அவர் தெரியாது. அவரது எழுத்துக்களை படித்திருக்கிறேன். உங்களுக்கு அவரை பற்றி நன்கு தெரிந்திருக்குமே? ஓ, நன்றாக தெரியுமே. பெரிய கம்பெனி ஒன்றில் வேலை பார்க்கிறார். ஓய்வு நேரங்களில் பத்திரிகைகளுக்கு கதை கட்டுரை எழுதுவார். எழுத்தைப் போலவே அவரது பேச்சும் சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய விஷயங்களை பேசுவார். அவரது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. உங்களுக்கு வெகு நாட்களாக அவரோடு பழக்கமா? என் அண்ணாவும் அவரும் ஒரே இடத்தில் வேலை பார்க்கிறார்கள். என் அண்ணா மூலம் பழக்கம். அதோடு அவர் எழுதும் நாடகங்களை கம்பெனியின் பொழுதுபோக்கு சங்கத்தில் போடுவார்கள். அதில் அவரும் நடிப்பார். அவரோடு நானும் நடித்திருக்கிறேன். எத்தகைய உணர்ச்சியோடு நடிப்பார் தெரியுமா? அவரது பெருமை அவருக்கே தெரியாது. சென்ற மாதம் நடத்திய நாடகத்தில் நான் அவரோடு சேர்ந்து நடித்ததை பாராட்டி இந்த பேனாவை பரிசாக கொடுத்தார். சந்தோஷம். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன வேண்டும்? செய்கிறேனே. சிரமம்தான், இருந்தாலும் கேட்கிறேன். உங்களுக்கு சுகுமாரனை நன்கு தெரியும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? என்னை ஒரு முறை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைக்கிறீர்களா? எனக்கு எழுத்தாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல். என்னை அறியாது ஒரு தயக்கம். அதனால் தான் உங்கள் துணையுடன் சந்திக்க விரும்புகிறேன். அப்படியானால் நாளை 3 மணிக்கு என் வீட்டுக்கு வந்து விடுங்கள். தோ என்னுடைய முகவரி. ஆமாம், உங்கள் வீடு எங்கே? என் வீடு நான் வந்து விடுகிறேனே உங்கள் வீட்டிற்கு. இருவரும் சேர்ந்தே போகலாம். கட்டாயமாக வந்துவிடுங்கள், காத்து கொண்டிருப்பேன். அவசியம் வருகிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டாள் சுமதி. சுமதியின் மனம் ஒரு நிலையில் இல்லை. இப்படி இருக்குமா என்று எண்ணியது. எதையும் தீர ஆராய்ந்து வருவது என்னும் முடிவுடன் வீட்டுக்கு வந்தாள். நேராக கணவனின் அறைக்கு சென்றாள். எதையோ மும்முரமாக தேடிக்கொண்டிருந்தவன் சுமதி வந்ததை கவனிக்கவில்லை. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேனாவை கொஞ்சம் கொடுங்களேன். இந்த கடிதத்தில் அட்ரஸ் எழுதிட்டு தருகிறேன் என்று கேட்டாள். தனக்கு ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்டாலும் அவள் மனம் உண்மை தனக்கு தெரியும் என்று ஓலமிட்டு கொண்டிருந்தது. என்ன சுமதி, எழுதுற நேரத்துல வந்து இம்சை செய்யற? ஏன் உன் பேனா எங்க? அதுல இங்கு தீந்து போச்சு. எழுதிட்டு 2 நிமிஷத்துல திருப்பி தந்துடுறேன். இங்கு தீந்து போச்சுன்னா எடுத்து போட்டுக்க வேண்டியது தானே? எவனாவது நிரப்பி வச்சா மகாராணி சொகுசா எழுதுவீங்க. இங்க பாருங்க, என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் பேனாவுக்கு இங்கு நிரப்பும் போது என் பேனாவுக்கும் நிரப்பி கொடுத்ததை சொல்லி காட்ட வேண்டாம். சரி, பேனாவை கொடுங்கள் என்று அவன் கையில் இருந்து பேனாவை சுவாதீனமாக பறித்து கொண்டாள்.
என்னங்க, இந்த பேனா எப்ப வாங்குனீங்க? ரொம்ப நல்லா இருக்கே! சரி, புது பேனா தான் உங்களுக்கு இருக்கே. உங்களுடைய பெயர் பொறித்த பேனாவை எனக்கு கொடுத்துடுங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு உங்கள் பெயர் பொறித்த பேனாவின் மீது ஒரு ஆசை. தருகிறீர்களா? தருவதாவது? அதை கொடுத்துவிட்டுத்தானே இதை வாங்கி வைத்திருக்கிறேன். கொடுத்துட்டீங்களா? யாருக்கு? எனக்கு வேண்டிய நண்பன், என்னோடு வேலை செய்கிறவன். என் பெயர் பொறித்த பேனா அவனுக்கு வேணும்னு கேட்டான். அதுக்கு பதிலாகத்தான் அதைவிட உயர்ந்த இந்த பேனாவை எனக்கு கொடுத்திருக்கிறான். கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாளா? என்ன விஷமமான பேச்சு? விஷமா? விஷமத்தனமான செயலா? என்ன பேசுறேங்கிறதை உணர்ந்து தான் பேசுறியா? நீங்க என்ன செய்திருக்கிறீங்க என்பதை உணர்ந்து வருந்துனீங்கன்னா, என் பேச்சும் வேற விதமா இருந்திருக்கும். இப்படியே பேச்சு நீண்டு கடைசியில் சண்டையில் வந்து முடிந்தது. வாசலில் போஸ்ட் என்ற குரல் அவர்கள் சண்டையை தற்காலிக நிறுத்தம் செய்து வைத்திருந்தது. சாப்பாட்டை முடித்துக்கொண்டு எழுந்த அண்ணனை வழிமறித்து கேட்டாள் கங்கா. அண்ணா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? வெகு அக்கறையாக உன் தங்கை விசாரித்தாளானால் ஏதோ ஒரு சலுகையை எதிர்பார்க்கிறாள் என்பதை தெரிஞ்சுக்கோ என்று அம்மா சொன்னபோது சிரித்து கொண்டான் சுந்தரம். என்ன கங்கா, அம்மா சொல்வது சரிதானே? அதெல்லாம் ஒண்ணுமில்லண்ணா. இன்னைக்கு சாயந்தரம் நீ என்னை எழுத்தாளன் சுகுமாரன் வீட்டுக்கு அழைத்து செல்வதாக சொல்லி இருக்கிறாய். மறந்து விடாதே. சாயந்தரம் என்னால் சீக்கிரம் வர முடியாது. வேண்டுமானால் இப்பொழுதே என்னுடன் வா. உன்னை அவர்கள் வீட்டில் கொண்டு விட்டு விடுகிறேன். அவர் மனைவி மிகவும் நல்லவர். நீ வெகு நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம். பின்னர் நான் வந்து உன்னை அழைத்து வந்து விடுகிறேன். இப்பொழுது என்னால் வர முடியாது அண்ணா. இன்று மாலை என்னுடன் புதிய சிநேகிதி ஒருத்தியும் வரப்போகிறாள். அவளும் எழுத்தாளர் சுகுமாரனை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டுமாம். நீ அறிமுகம் செய்து வைப்பதாக பெருமை அடித்திருப்பாய். அப்படியானால் ஒன்று செய். அவரது முகவரி தருகிறேன். உன் சிநேகிதி வந்தவுடன் இருவருமாக புறப்பட்டு போங்கள். நான் வரும்போது உங்களை வந்து அழைத்து வந்து விடுகிறேன். சரிதானே? என்றான். அண்ணனின் யோசனையை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டாள். தன் பிள்ளைகளின் போக்கைக் கண்டு வியப்புடன் விழித்து நின்றாள் அம்மா. தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு சுமதி வெளியே புறப்பட்ட போது திகைத்து நின்றார் எழுத்தாளர் சுகுமாரன். சுமதி, எங்க புறப்பட்டுட்ட? என் சிநேகிதி வீட்டுக்கு. சிநேகிதி வீட்டுக்கு போவதற்கு இதுதான் நேரமா? என் சிநேகிதி வீட்டுக்கு போவதற்கு கூட நேரம் பார்த்து போக வேண்டுமா? வீட்டுக்கு நண்பர்கள் வரும் நேரத்தில் தான் நீ வெளியே போக வேண்டுமா? வருகிற விருந்தினர் என்னை பார்க்க வரவில்லையே, உங்களை பார்க்கத்தானே வருகிறார்கள். நீங்கள் வீட்டில் இருந்தால் போதாதா? இதோ பார் சுமதி, என்னுடைய புது பேனாவை தரவில்லை என்றுதானே இப்படி கோபித்துக் கொள்கிறாய்? அந்த பேனாவை நீயே எடுத்துக்கொள். பேனாவில் நம் இருவர் பெயரை வேண்டுமானாலும் பொறித்துக்கொள். நான் தடுக்கவில்லை. அதற்காக மற்றவர் முன்னிலையில் நம்முடைய கௌரவத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. என கொஞ்சம் உங்கள் பேனாவும் வேண்டாம். நான் நின்று உங்கள் கௌரவத்தை கெடுக்கவும் வேண்டாம். நான் போய்விடுகிறேன். புறப்பட்டு விட்டாள் சுமதி. எழுத்தாளர் சுகுமாரன் ஆத்திரத்துடன் குறுக்கு நடை போட்டு கொண்டிருந்த சமயம் வாசல் முன் ஆட்டோ வந்து நின்றது. அவருக்கு தெரியும் வருவது யார் என்று. அவரை சந்திக்க வருவதாக போன் செய்திருந்த புதிய ரசிகைதான் என்பதை புரிந்து கொண்டார். அவளை கண்டதும் எந்தவித உற்சாகமும் இன்றி வணக்கம் என்று வரவேற்றார். பதில் வணக்கம் சொன்ன அந்த பெண், ஒரே நிமிஷம், தோ வந்துட்டேன் சார். என்னை போலவே உங்களை காண விரும்பிய என்னுடைய சிநேகிதியையும் அழைத்து வந்திருக்கிறேன். வெளியே நிற்கிறாள், அழைத்து வந்து விடுகிறேன் சார் என்று அனுமதி கேட்பவள் போல் சொன்னாள். ஓ, தாராளமாக என்று கூறினார். சுமதி வீட்டில் இல்லை. யார் வேண்டுமோ வந்துவிட்டு போகட்டும். தலைக்கு மேல் போன வெள்ளம் ஒரு சாண் ஆனால் என்ன, 9 சாண் ஆனால் என்ன? இவ்வித எண்ணங்களில் குழம்பியவராய் ரசிகையுடன் வந்து நின்ற பெண்ணை ஏறிட்டு நோக்கினார். நெருப்பை மிதித்தவரைப் போல துள்ளி குதித்து, நீயா சுமதி என்றார். நானேதான். ஏன் விழிக்கிறீர்கள்? குட்டு வெளிப்பட்டு விட்டதே என்பதாலா? சுமதி, இதெல்லாம் என்ன நாடகம்? எதற்காக என்னை முட்டாளாக்குகிறாய்? திடுக்குற்று திகைத்து போனாள் கங்கா. உங்களுக்கு இவரை முன்னே தெரியுமா? பரிதாபமாக கேட்டாள் கங்கா. தெரியுமாவது, தங்களுக்கு பேனா பரிசு வழங்கிய இவர் என் கணவர். சுமதி, இது என்ன நாடகம்? சுகுமாரன் அலறினார். சார், என்னை மன்னிக்கணும். மன்னிப்பாவது மண்ணாங்கட்டியாவது. நீங்கள் இருவருமாக சேர்ந்து கொண்டு என் கௌரவத்தை சூறையாடுகிறீர்கள். நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சுமதி கூறவும் எரியும் நெருப்பில் விட்ட எண்ணெயாக எழுத்தாளர் மனம் பற்றி எரிந்தது.
சுமதி, இந்த பெண் யார்? அது உங்களுக்குத்தான் தெரியும். இந்த பெண் யார்? இவளோடு உங்களுக்கு எத்தனை காலமாக பழக்கம்? கட்டிய மனைவிக்கு கூட கொடுக்க மனமில்லாமல் உங்கள் பெயர் பொறித்த பேனாவை பரிசாக கொடுத்தது போல இன்னும் என்னென்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? உன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு அடியாய் பதில் கொடுத்தால்தான் என் உள்ள கொதிப்பு அடங்கும் என்று சீறினார் எழுத்தாளர். இவர்கள் கலாட்டாவில் கதி கலங்கியிருந்த கங்கா எதிரே வந்த சுந்தரத்தை கண்டதும் அண்ணா என்று அலறிவிட்டாள். ஏன் கங்கா, இதெல்லாம் என்ன கலாட்டா? சுகுமார் சார், இங்கே என்ன நடக்கிறது? ஏன் கோபமாக இருக்கிறீர்கள்? என் தங்கை ஏதாவது? அண்ணா, அவர்களை ஒன்றும் கேட்காதீர்கள். எல்லாம் என்னால் ஏற்பட்ட குழப்பம். உன் குறும்புத்தனத்தை இவர்களிடமும் விளையாடிட்டியா? உன்னை சொல்லி குத்தமில்லை. உனக்கு இவரோட விலாசத்தை கொடுத்து அனுப்பினேன் பாரு. அது என் தவறு. இங்கே ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருக்கே. அண்ணா, நீங்கள் உங்கள் நண்பரான எழுத்தாளர் சுகுமாரனை பற்றி அடிக்கடி புகழ்ந்து பேசுவீர்கள். நான் அவரை காணாமலே அவர் மீது மதிப்பு ஏற்பட்டு விட்டது. புகழ் பெற்ற எழுத்தாளர் எனக்கு தெரிந்தவர் என்று சொல்லிக் கொள்வதிலே எனக்கு பெருமையாக இருந்தது. எனக்கு தெரிந்தவர்கள் பலரிடம் எழுத்தாளர் சுகுமாரன் எனக்கு நெருங்கிய நண்பர் என்று விட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில்தான் நீங்கள் அவருடைய பேனாவை கொண்டு வந்தீர்கள். எனக்கே அந்த பேனாவை தந்து விடும்படி உங்களிடம் கேட்டு வாங்கிக் கொண்டேன். அந்த பேனா என் கைக்கு வந்ததும் எனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் எழுத்தாளர் சுகுமாரன் எனக்கு இந்த பேனாவை அன்பளிப்பாக தந்திருக்கிறார் என்று சொல்லி பெருமைப்பட்டு வந்தேன். அதே போலத்தான் அன்றும் வாசகசாலையில் அவருடைய மனைவியான சுமதியிடமும் அவள் யார் என்றே தெரியாமல் என்னுடைய பேனாவை கொடுத்தேன். கொடுத்ததோடு நிறுத்தாமல் வழக்கமான கற்பனையை எடுத்து விட்டேன். அது இத்தனை விபரீதத்தில் வந்து முடியும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா. சுமதிதான் இவருடைய மனைவி என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக இப்படி விளையாடி இருக்க மாட்டேன். தெரியாத்தனமாக நடந்துவிட்டதை உங்கள் நண்பரும் அவரது மனைவியும் என்னை மன்னித்து விடச் சொல்லுங்கள் அண்ணா. இதுவரை கங்கா பேசியதை கேட்டு ஸ்தம்பித்து நின்றனர் மூவரும். கங்கா, உன் கற்பனை உண்மை போல் பேசி என்னை அழ வைத்த உனக்கு உன் திறமையை மெச்சி ஒரு பரிசளிக்கப் போகிறேன். அதுவும் இந்த பேனாவையே என்று சிரித்தாள் சுமதி. வேண்டாங்க, அந்த பேனாவை கொண்டு இன்னும் என்னென்ன வம்பெல்லாம் ஏற்படுத்துவாளோ என்று பதறினான் சுந்தரம். அவள் அப்பாவிற்கு கடிதம் எழுதி பார்க்கர் பேனா அனுப்ப சொல்லி அதில் எழுத்தாளர் மனைவி சுமதி என பெயர் பொறித்து உங்களுக்கு பரிசளிக்கப் போகிறாள் என்று சுகுமாரன் சொல்லவும் தலை குனிந்தாள் கங்கா. நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் என் அப்பாவிற்கு கடிதம் எழுதத்தான் போகிறேன். அதுவும் நீங்கள் தர மறுத்த இந்த பேனாவாலேயே. வேண்டாம் வேண்டாம் சுமதி, எழுதுவதை அப்புறமா எழுது. முதலில் வந்திருப்பவர்களுக்கு டிஃபன் காஃபி கொடு என்று சுகுமாரன் சொல்லவும் சமையல் கட்டிற்கு புன் சிரிப்புடன் விரைந்தாள் சுமதி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.